வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து ட்ரேடிங் இண்டிகேட்டர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எம்ஏசிடி வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எம்ஏசிடினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எம்ஏசிடிய ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் அண்ட் டைவர்ஜென்ஸ். ஓகேங்களா? ஸோ இதனுடைய யூசேஜ் என்ன அப்படின்னா பை அண்ட் செல் சிக்னலை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இண்டிகேட்டரை வந்து பொதுவாக யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐனா ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். இது எதுக்குன்னா ஓவர் பாட் ஓவர் சோல்ட், அதாவது நம்ம ப்ரைஸ் வந்து ஓவர் பாட்டாக இருக்கா இல்லை ஓவர் சோல்டாக இருக்கா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா போலிஞ்சர் பேண்டு அப்படின்னா நம்ம வாலட்டிலிட்டி லெவல்ஸ், அதாவது பாட்டம்லேயும் சரி அப்லேயும் சரி, ஸோ இந்த லெவல்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து போலிஞ்சர் பேண்டை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 9-day எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ், அதாவது 9 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட். ஸோ நிறைய பேருக்கு வந்து ட்ரெண்டு தெரியாது, மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த பக்கம் வாங்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம 9 EMA வந்து ஷார்ட் டேர்மாக இன்ட்ராடே பேசிஸில் மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது யூஸ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 21 EMA அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த லைன் வந்து ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் ஆகிறதோ இல்லை பிரேக் டவுன் ஆகிற பட்சத்தில் அந்த இடத்த நம்ம வந்து கரெக்டான என்ட்ரி பாயிண்ட்டாக அமையும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 50 EMA 50 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இண்டிகேட்டர் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 70% அக்யூரசி இருக்கும். எதுவுமே 100% நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அதிகப்படியான லாஸை தவிர்க்கலாம், ஃபேக் பிரேக் அவுட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 200 EMA எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது லாங் டேர்ம் ட்ரெண்டு எந்த பக்கம் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதாக இதை வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா 200, அதாவது ஒரு இண்டெக்ஸோ இல்லை ப்ரைஸோ வந்து 200 EMAக்கு மேலே இருக்கிற பட்சத்தில் வந்து புல்லிஷ் ட்ரெண்டு, அதுக்கு கீழே இருக்கிற பட்சத்தில் வந்து பியரிஷ் ட்ரெண்ட் லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில். ஓகேங்களா? அடுத்து நம்ம ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இது வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. விவாப்ன்றது உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ட்ராடே பேசிஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. ஸோ விவாப்ன்றது ஒரு ஆவரேஜிங் பாயிண்ட். பெரிய இன்ஸ்டிடியூஷன் பெரிய பிளேட்ஸ்லாம் வந்து இந்த இடம் தான் ஆவரேஜ் பண்ணுவாங்க, அதாவது செல் பண்ணுறதுனாலும் சரி பை பண்ணுறதுனாலும் சரி. ஸோ இதுதாங்க வந்து நம்ம ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர், அதனுடைய யூசேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல். இதை வந்து முழுமையாக படிச்சுட்டு நீங்கள் இந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.